சந்திரம் போன்ற தோழி இந்த முடவளும் மணமகள் ஆனாள். அனைவரும் ஆனந்திதாவை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அட, மணமகனுடன் 2 குழந்தைகளும் இருக்கிறார்களே! பானக் பானக் என்ற குரல்கள் திருமண மண்டபத்தில் எதிரொலிக்கத் தொடங்கின. சிறிது நேரத்திற்குப் பிறகு ஆனந்திதாவின் நிக்காஹ் ராஜ் குந்த்ராவுடன் நடந்து முடிந்தது. ஓபியின் மகன் மனோகருடன் இதன் நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் காதலித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் திடீரென்று ஒரு விபத்து நடந்தது. பிறகு எல்லாம் மாறிவிட்டது. ஆனந்திதா இந்த விபத்தில் ஊனமுற்றவளாக ஆனாள். எனவே அப்பா நிச்சயதார்த்தத்தையும் உடைத்து விட்டார். ஆனால் அண்ணன் அண்ணி இதை 2 குழந்தைகளின் தந்தையான ராஜ் குந்த்ராவுடன் நிக்காஹ் செய்துவிட்டனர். நீ என் வாழ்க்கையில் வரப்போகும் முதல் பெண். ஆனந்திதா ஆச்சரியப்பட்டாள். பிறகு இந்த குழந்தைகள் என்று அவர் சிரித்தார். இந்த குழந்தைகள் என்னுடையவை. இதோ அண்ணா, உன் நிச்சயதார்த்த மோதிரம் திரும்பி வந்துவிட்டது. எதற்கு பயந்தேனோ அதுவே நடந்தது. அண்ணி கேலித்தனமான பார்வையுடன் அவளுடைய இருப்பை பார்த்தாள். அவள் முழுவதும் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அண்ணி அவளுடைய முகத்தில் மனச்சோர்வு, கண்ணீர் பிரச்சனையை பார்க்க விரும்பினாள். ஆனால் அவளுடைய முகம் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் காலியாக இருந்தது. உன் பிரியமான அத்தை மற்றும் உன் முன்னாள் நிச்சயதார்த்தக்காரன் உனக்கு பெரிய நம்பிக்கை இருந்தவன். ஆனால் இன்று பார், கெட்ட காலம் வந்ததும் அவர்கள் உன்னை விட்டு ஓடிவிட்டார்கள். வா அண்ணா, விபத்து யாருக்கும் நடக்கலாம். நீ இதற்கு பிறகு இப்போது பெரிய அளவில் துளையிடப்பட்டவள் போல தெரிகிறாய். ஒரு காலில் லேசான முடக்கம் வந்துவிட்டது. அப்படியென்றால் என்ன? அண்ணியின் அனுதாபத்திலும் கேலி இருந்தது. அவள் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவளுக்கு இதுவே எதிர்பார்ப்பு. மனோகரும் அத்தையும் இந்த விபத்திற்கு பிறகு வரப்போவதை நிறுத்தியதைப் போல. அதற்கு பிறகு இப்போது அவர்கள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லலாம். அதுவே நடந்தது. இன்று மோதிரத்தையும் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். தங்க மோதிரம் ஆனந்திதாவின் முன்பாகவே வைக்கப்பட்டிருந்தது. கண்ணீர் தானாகவே கண்களிலிருந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது பார்வை தன் இடது காலில் விழுந்தது. அந்த விபத்து நடக்காமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை இவ்வளவு மாறியிருக்காது. மாலையில் இவ்வளவு மனச்சோர்வு ஏற்பட்டதால் அவள் தனியாக வீட்டின் அருகிலுள்ள பூங்காவுக்கு சென்றுவிட்டாள். பிறகு இதுபோல் அன்றாட வழக்கமாகிவிட்டது. இதயம் விசித்திரமான குழப்பத்திலும் மனச்சோர்விலும் மூழ்கியிருந்தது. அண்ணியின் கேலித்தனமான பேச்சுகள் இப்போது அவள் நிரந்தரமாக இவர்களின் பொறுப்பாகிவிட்டாள் என்ற உணர்வை கொடுத்தன. இப்போது இவளுடைய திருமணமே நடக்காது. இந்த வீட்டிலிருந்து அவள் புறப்படவும் மாட்டாள். இந்த பேச்சுகளே அவளுடைய இதயத்தை கிழித்தன. அதனால்தான் அவள் இந்த பூங்காவுக்குச் செல்வாள். ஆனால் இன்று அவளுக்கு ஏதோ விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. ஒரு உயரமான அகலமான மனிதன் பேண்ட் ஷர்ட் அணிந்து மரத்திற்கு அருகில் நின்று கொண்டிருந்தான். ஆனால் ஆனந்திதாவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையில் பெரிய மென்மை இருந்தது. முகத்தை வைத்து பார்த்தால் அவன் சாதாரண மனிதனாக தெரியவில்லை. ஆனால் ஏன் ஆனந்திதாவை இப்படி பார்ப்பது அவளுக்கு புரியவில்லை. அப்போது அவள் எழுந்து பூங்காவிலிருந்து வெளியேறினாள். ஆனால் அவளுடைய பார்வை தன் ஒரு காலில் இருந்தது. முடக்கத்துடன் நடந்து செல்லும் அவள் மிகவும் விசித்திரமாக தெரிந்திருப்பாள். ஒருவேளை அந்த மனிதன் அதனால்தான் அவளை இவ்வளவு கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். இந்த எண்ணம் வந்தவுடன் அவளுடைய கண்களில் ஈரம் வந்தது. இன்னும் சில மாதங்களுக்கு முன்பு வரை வாழ்க்கை அவளுக்கு மிகவும் அழகாக இருந்தது. மகிழ்ச்சிகள், காதல் உணர்வுகள், அவளுக்கு எந்த உணர்வும் குறையவில்லை. மனோகருடன் நிச்சயதார்த்தம் நடந்ததிலிருந்து அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கத் தொடங்கினாள். அப்பா அம்மாவின் மரணத்திற்கு பிறகு அண்ணன் அண்ணிதான் அவளுடைய பொறுப்பை ஏற்றிருந்தனர். அண்ணன் நன்றாக தெரிந்திருந்தார் அவள் சில நாட்கள் மட்டுமே விருந்தாளி என்று. 1 வருடத்திற்கு பிறகு வந்து அழைத்துச் செல்வார்கள். அவள் இன்னும் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். ஆனால் பெரும்பாலும் விடுமுறைக்கு பிறகு மனோகர் அவளை அழைத்துச் செல்வான். அவர்கள் இருவரும் இதயத்தின் தீவிரத்துடன் ஒருவருக்கொருவர் காதலித்தனர். சில சமயம் ஐஸ்கிரீம் சாப்பிடச் செல்வார்கள், சில சமயம் பிஸ்ஸா சாப்பிட. ஆனால் ஆனந்திதாவுக்கு அண்ணியின் கவலையும் இருக்கும். சீக்கிரம் செய் மனோகர், எனக்கு வீட்டுக்கு போக வேண்டும். அண்ணி பேச்சுக்களை உருவாக்குகிறாள். அவளுடைய பேச்சுக்களை என்னால் பொறுக்க முடியாது. அவள் அண்ணியின் கடுமையான நடத்தையின் அனுபவத்தை மனோகரின் முன் சொன்னால் அவன் அலட்சியமாக இந்த நரம்பியல் பெண்ணின் பேச்சுக்களை இதயத்தில் எடுத்துக்கொள்கிறாயா? குழந்தையில்லாத துக்கம் அவளுடைய தொனியில் கசப்பை கொண்டு வருகிறது. எப்படியும் சில நாட்களுக்கு பிறகு நீ என்னிடம் வந்துவிட வேண்டும் என்றென்றும். அப்படியென்றால் உனக்கு எந்த பயமும்? மனோகரின் பேச்சில் அவள் வெட்கப்பட்டாள். ஆனால் அவளுக்கு தெரியாது விதி அவளுக்கு வேறொன்றை சிந்தித்து வைத்திருக்கிறது என்று. பிறகு அன்று கல்லூரியிலிருந்து விடுமுறை முடிந்ததும் அவள் ஒரு குழந்தையை காப்பாற்றும் போது திடீரென்று எதிரிலிருந்து வந்த வேகமான வண்டியின் மோதலில் சிக்கினாள்.
தலையில் காயம் ஏற்பட்டதால் அவள் மயக்கமடைந்தாள். ஆனால் கண் திறந்தபோது மருத்துவமனையில் இருந்தாள். அவள் ஆச்சரியப்பட்டாள், இவ்வளவு பயங்கரமான விபத்து நடந்திருந்தும் அவள் உயிரோடு இருக்கிறாள் என்று. அப்போது அவளுக்கு தன் இடது காலில் விசித்திரமான வலி உணர்வு ஏற்பட்டது. அத்தை, மனோகர், அண்ணன், அண்ணி அனைவரும் மருத்துவமனையில் இருந்தனர். அவள் சுயநினைவுக்கு வந்ததை பார்த்து அண்ணன் உடனே அவளிடம் வந்தார். எப்படி இருக்கிறாய் என் பொம்மை? இப்போது எப்படி உணர்கிறாய்? அவள் துடித்து அழுதாள். அண்ணா, இந்த காலில் மிகவும் வலிக்கிறது. இந்த பிளாஸ்டர் ஏன் போடப்பட்டிருக்கிறது? நான் கடுமையான குழப்பமான தொனியில் அண்ணனிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் குழம்பினார். இப்போது அவளுக்கு இதை சொல்வது பொருத்தமாகவும் இல்லை. அவளுடைய இடது கையின் பெரிய எலும்பு 2 இடங்களில் உடைந்திருந்தது என்று. முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி இந்த விபத்தில் ஆபத்தான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது. மருத்துவர் நம்பிக்கை தெரிவிக்கவில்லை. அவள் ஒருபோதும் தன் காலில் நடக்க முடியாது என்று. என்றென்றும் ஊனம் அவளுடைய விதியில் வந்துவிட்டது. ஆனால் இந்த விபத்திற்கு 3 நாட்களுக்கு பிறகுதான் அவளுக்கு தெரிந்தது அவள் ஊனமுற்றவளாக ஆகிவிட்டாள் என்று. முன்பு போன்ற வாழ்க்கை இப்போது அவளுக்கு போய்விட்டது. அவள் வெடித்து வெடித்து அழுதாள். இந்த நேரத்தில் மனோகரின் அன்பான நடத்தை, அவனுடைய காதலின் தீவிரம் அவளுக்கு தேவைப்பட்டது. ஆனால் அத்தை தன் மகனுக்கு கண் காட்டினாள். அவன் மருத்துவமனையிலிருந்து போய்விட்டு ஆபீஸில் சேர வேண்டும் என்று. ஏனெனில் 4 நாட்களாக அவன் தொடர்ந்து இங்கேயே இருந்தான். இந்த விபத்து அனைவரின் கண்களையும் திறந்துவிட்டது போல். அண்ணியும் மீண்டும் மீண்டும் கேலித்தனமான பாணியில் அவள் முன் சொல்வாள். அண்ணா, நான் முன்பே சொல்வேன், மனிதன் தன் அழகு, தன் இளமையில் இவ்வளவு பெருமை கொள்ளக்கூடாது. இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும். இந்த பெண் தன் அழகுக்கு முன் யாரையும் ஒன்றுக்கும் மதிக்கவில்லை. அவள் வருகைக்கு வந்த தன் வீட்டாருடன் கேலித்தனமான பாணியில் பேசினாள். ஆனந்திதாவின் இதயத்தில் கத்திகள் ஓடும். ஆனால் அவள் அமைதியாக இருப்பாள். இவள் தன் உதடுகளை மூடிவிட்டாள். வெறும் அவளுடைய பார்வைகள் ஒரு மனிதனை தேடின. அது மனோகர். இந்த கடினமான நேரத்தில் அவள் முன் வரவே இல்லை. அத்தையும் ஒரு முறை வந்தாள். பிறகு அவர்கள் தங்கள் முகத்தை காட்டவில்லை. 1 மாதத்திற்கு பிறகு அவள் ஊன்றுகோலின் உதவியுடன் நடக்கத் தொடங்கினாள். பிறகு 2 மாதத்திற்கு பிறகு அவள் எந்த உதவியும் இல்லாமல் நடக்கத் தொடங்கினாள். ஆனால் இடது காலின் 2 இடங்களில் எலும்பு உடைந்த காரணத்தால் அவளுடைய நடையில் இப்போது மிகவும் அதிக முடக்கம் வந்துவிட்டது. அவள் ஒரு ஊனமுற்றவளைப் போல நடந்தாள், சாதாரண மனிதனைப் போல அல்ல. இதை பார்த்து அனைவரும் அவள் மீது பரிதாபம் கொண்டனர். ஆனால் அவளுக்கு மக்களின் பார்வைகளிலிருந்து பயம் உணர்ந்தது. அவள் விரும்பினாள். அவள் எங்கேயோ ஒளிந்து கொள்ள, எங்கேயும் யாரும் இல்லாத இடத்தில். அவள் மனோகரின் எண்ணில் அழைத்தால் அவன் போனை எடுக்கவே மாட்டான். வெறும் 3 மாதங்களுக்கு பிறகுதான் இவர்களின் நடத்தை அவள் முன் இருந்தது. பிறகு இறுதியில் அதுவே நடந்தது. எதற்கு பயந்தோம்? இவளுடைய நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது. ஏனெனில் அவள் ஒரு ஊனமுற்ற பெண்ணாக ஆகிவிட்டாள். இந்த விபத்திற்கு பிறகு அவள் முன்பு போல் இல்லை. இவளுடைய மனம் போல் முன்பே இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. ஏனெனில் எங்கோ மனதில் இந்த அறிகுறிகள் வந்து கொண்டிருந்தன, இப்படித்தான் நடக்கும் என்று. அத்தை இப்போது இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நல்லது, ஒரு ஊனமுற்ற பெண்ணை யார் தன் மருமகளாக ஆக்குவார்? அண்ணா, நான் பள்ளியில் வேலை செய்ய விரும்புகிறேன். மறுநாள் அவள் அண்ணன் முன் நின்றிருந்தாள். அண்ணி கடுமையான பார்வையுடன் அவளை பார்த்தாள். ஆனால் ஆனந்த் அண்ணன் அன்புடன் சொல்லத் தொடங்கினார். ஏன்? வேலை செய்ய என்ன தேவை? முழு நாளும் வீட்டில் சலிப்பாக இருக்கும். நல்லது, கவனம் சிதறும். இந்த விபத்தின் காரணத்தால் இவளுடைய கல்வியும் முழுமையடையாமல் போனது. பிறகு ஆனந்த் அண்ணன் அவளுக்கு பள்ளியில் படிக்க அனுமதி கொடுத்தார். அவள் தன் பகுதியின் நல்ல தனியார் பள்ளியில் வேலை செய்யத் தொடங்கினாள். பள்ளியிலிருந்து வந்த பிறகு கொஞ்சம் வீட்டு வேலைகளை செய்து விடுவாள். ஆனந்த் அண்ணனுக்கும் நீது அண்ணிக்கும் திருமணம் ஆனதற்கு 10 வருடங்கள் ஆயின. ஆனால் அவர்கள் குழந்தையில்லாதவர்கள். வீட்டில் அமைதியும் பயமும் ஆட்சி செய்தன. இந்த அமைதியை வெட்ட ஓடினாள். இவள் மீண்டும் 2-4 குழந்தைகளுக்கு டியூஷன் படிக்க தொடங்கினாள். இவ்வளவு பிஸியாக தன்னை ஆக்கிக் கொண்டாள். அவளுக்கு எதையும் சிந்திக்க நேரம் கிடைக்காது. முதல் சம்பளத்திலிருந்தும் அண்ணியின் கையில் நல்ல தொகையை வைத்தால் அவளும் மகிழ்ச்சியடைந்தாள். இவளுக்கு 2-3 புதிய ஆடைகளையும் வாங்கி கொடுத்தார்கள். சரியான பார்வையுடன் ஆனந்திதா இந்த ஆடைகளை பார்த்தாள். இப்போது இவளுக்கு எந்த விஷயத்திலும் ஆர்வமில்லை. பிறகு அடுத்த நாள் ஒரு முகல்லாவில் வசிக்கும் பெண் மாலதி வந்தாள். அட ஆனந்திதா மகள், நீ குழந்தைகளுக்கு டியூஷன் படிக்கிறாயா?
உண்மையில் நான் யாருடைய வீட்டில் வேலை செய்கிறேனோ அவர்களுக்கு தங்கள் குழந்தைகளுக்கு ஆசிரியர் வேண்டும். நீ சொன்னால் நான் இந்த 2 குழந்தைகளையும் நாளை என்னுடன் அழைத்து வருகிறேன். ஆனந்திதாவிடம் இன்னும் 2-4 குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்தனர். இவள் மாலதியிடம் சொல்லிவிட்டாள், நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று. அடுத்த நாளே அவள் 2 அழகான குழந்தைகளை அழைத்து வந்தாள். 5 மற்றும் 7 வயது குழந்தைகள். மிகவும் அழகான பணக்கார குடும்பத்தின் கண்மணிகள். ஆனந்திதா பெரிய அன்புடன் இந்த இருவரின் பெயர்களை கேட்டாள். என் பெயர் மான்சி, அண்ணாவின் பெயர் மதுகர் என்று பெரிய பெரிய கண்களுள்ள சிறுமி தன் பெயரையும் தன் அண்ணனின் பெயரையும் சொன்னாள். பிறகு ஆனந்திதாவுடன் இவர்களுக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது. அந்த பெண்ணும் விட்டுச் செல்வாள், அழைத்துச் செல்வாள். ஏனெனில் அவள் இந்த பங்களாவில் வேலை செய்தாள், சமையல் செய்யும். பிறகு ஒரு நாள் அவளுக்கு தெரிந்தது, மான்சி மற்றும் மதுகரின் அம்மா இல்லை என்று. வெறும் அப்பா மட்டும்தான் இருக்கிறார். இந்த விஷயத்திற்காக அவளுக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. அவளும் அனாதையாக இருந்தாள். ஆனால் அண்ணனின் ஆதரவு இல்லாவிட்டால் அவள் எங்கே போவாள்? அவள் இந்த இருவரையும் மிகுந்த மென்மையுடனும் கவனத்துடனும் படிக்கத் தொடங்கினாள். அவர்கள் தாய் இல்லாதவர்கள் என்று தெரிந்ததால். இந்த நாளும் அவள் பூங்காவுக்கு சென்றுவிட்டாள். மனச்சோர்வுடன் அவள் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்தாள். நடந்து செல்லும் மக்களை பார்க்கத் தொடங்கினாள். அனைவருக்கும் தத்தம் வாழ்க்கை இருந்தது, மகிழ்ச்சிகள் இருந்தன. ஆனால் அவள் உள்ளே முழுவதும் காலியாக இருந்தாள். மனோகருடன் அவளுடைய உறவு முடிந்ததிலிருந்தும் 2 மாதங்களுக்கு முன் மனோகர் திருமணம் செய்து கொண்டார் என்று தெரிந்தபோதும் அவள் முழுவதும் உடைந்து போனாள். பலர் வருவார்கள், வாயை திறந்து ஒரு பயங்கரமான பாம்பை போல அவளை கடித்துக் கொண்டிருப்பார்கள். அவள் காலியான பார்வையுடன் எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய பார்வை மான்சி மற்றும் மதுகர் மீது விழுந்தது. இன்று ஞாயிற்றுக்கிழமை காரணத்தால் பூங்காவில் கூட்டமும் அதிகமாக இருந்தது. ஆனால் அவள் இந்த இருவரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள். இந்த இருவரும் தங்கள் ஆசிரியையை பார்த்துவிட்டார்கள். அவர்கள் பயத்துடன் அவளிடம் வந்தனர். ஹலோ டீச்சர், நீங்களும் இங்கே தினமும் வருகிறீர்களா எங்களைப் போல? அவள் இந்த மாசற்றவர்களை பார்த்து சிரித்துவிட்டு பிறகு அவர்களுடன் பேசத் தொடங்கினாள். மதுகர் மான்சி திடீரென்று தன் பின்னால் வரும் குரலில் அவள் திடுக்கிட்டாள். மதுகரும் மான்சியும் அவளை விட்டு ராஜ்குந்த்ராவை பிடித்து கொண்டனர். அப்பா, இவள் எங்கள் டீச்சர். மதுகரின் குரலில் அவள் திரும்பவில்லை. ஆனால் ராஜ்குந்த்ரா தானே. அவள் முன் வந்தார். தோளில் கைகளை போட்டுக்கொண்டு அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவர் ஆர்வத்துடன் இந்த அழகான மென்மையான பெண்ணை பார்க்கத் தொடங்கினார். நமஸ்தே வெளிப்புற தொனியில் சலாம் செய்தார். அவளும் திரும்பி பார்க்கத் தொடங்கினாள். ஆச்சரியமடைந்தாள். இவர்தான் அந்த மனிதர் அடிக்கடி பூங்காவில் தென்படுபவர். சில சமயம் அவளை பார்த்து கொண்டிருப்பார். சில சமயம் அமைதியாக அவளை பார்த்து திரும்பிச் செல்வார். அப்படியென்றால் இவர் மதுகர், மான்சியின் அப்பாவா? குழந்தைகள் உங்களை பற்றி மிகுந்த பாராட்டுக்களை சொல்கிறார்கள். எனக்கு தோன்றுகிறது நீங்கள் சிறந்த ஆசிரியர் என்று. ராஜ்குந்த்ரா மிகவும் மென்மையான மெல்லிய தொனியில் பேசியிருந்தார். ஆனந்திதாவுக்கு இதற்கு பதில் சொல்வது பொருத்தமாக தோன்றியது. அதனால் நிதானமான தொனியில் சொல்லத் தொடங்கினாள். ஆம், அவர்கள் என்னிடம் படிக்க வருகிறார்கள். தங்களும் மிகவும் மாசற்ற குழந்தைகள். நான் இவர்களை மற்ற குழந்தைகளை விட அதிகம் கவனிக்கிறேன். இவர்களுக்கு தாய் இல்லை என்று நினைத்து. 2 குழந்தைகளும் விளையாட்டில் மூழ்கிவிட்டனர். அதே சமயம் அவர் அவளுக்கு அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். அவருடைய பார்வைகளால் பயந்து ஆனந்திதா எழுந்து நின்றாள். ராஜ்குந்த்ராவின் பார்வைகள் தூரம் வரை அவளை பின்தொடர்ந்தன. முதல் முறையாக ஒரு பெண் அவருடைய இதயத்தை தொட்டிருந்தாள். அவர் ஏதோ சிந்தித்துக்கொண்டு சிரித்துவிட்டார். இரவில் அறையில் நடக்கும் சண்டை அவளுடைய காதுகளில் கேட்டது. அண்ணி தொடர்ந்து அண்ணனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். என்ன ஆனாலும் வயதில் பெரியவர் என்றால் என்ன? அவருக்கு சொந்த வியாபாரம் இருக்கிறது, நன்றாக சம்பாதிக்கிறார். பிறகு 3 குழந்தைகள். மூவருமே பெரியவர்களாகிவிட்டார்கள். இவ்வளவு நல்ல உறவு வந்திருக்கிறது. நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திருமணம் செய்யத்தான் வேண்டும் அல்லவா? பிறகு நீங்கள் உங்கள் சகோதரியை, பிறகு இவளுடைய ஊனத்துடன் யார் இதை ஏற்றுக்கொள்வார்? பெண் எவ்வளவு அழகாக இருந்தாலும், ஆனால் அவளுக்குள் ஒரு குறை இருந்தாலும் அவளுடைய முழு அழகின் மீதும் தண்ணீர் ஊற்றிவிடும். ஆனந்திதாவின் இதயம் துக்கத்தால் நிறைந்தது. அண்ணனின் குரல் அவளுடைய காதுகளில் வந்தது. இது பொருத்தமான உறவு அல்ல நீது. கொஞ்சம் யோசித்துப் பார். பெரிய மகன் இவளுக்கு 15 வயது. வயதும் மிக அதிகம் அந்த மனிதனுக்கு. 15 வயது பெரியவர் அவர். அண்ணன் அவர்களை அமைதிப்படுத்தி இருந்தார். ஆனால் ஆனந்திதாவின் மென்மையான இதயம் நடுங்கிக் கொண்டிருந்தது. அப்படியென்றால் இந்த ஊனத்தின் காரணத்தால் இவளுக்கு இப்படிப்பட்ட உறவுகள் வருமா? இவள் தன்னை கண்ணாடியில் பார்த்தாள்.
பெரிய பெரிய கருப்பு கண்கள், அழகான மென்மையான உதடுகள், எந்த மேக்கப் உதவியும் இல்லாமல் கடவுள் இவளுடைய முகத்திலும் உருவத்திலும் நிறத்திலும் வடிவத்திலும் எந்த குறையும் விடவில்லை. ஆனால் வாழ்க்கையில் நடக்கும் விபத்துகளில் போல் இந்த எல்லா அழகுகளையும் எல்லா அழகையும் தண்ணீர் ஊற்றிவிட்டிருந்தன. அவள் வெடித்து வெடித்து அழுதாள். முழு இரவும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. பிறகு காலை ஆனவுடன் அவள் பள்ளிக்குச் சென்றாள். அண்ணி ஏதோ அவளுடைய எதிரியாக ஆகிவிட்டாள். இவர்களின் நடத்தை மிகவும் மாறிவிட்டிருந்தது. ஒருவேளை அவர்களுடைய எண்ணம் முழு வாழ்க்கையும் இவர்களின் வாசலில் கிடப்பாள் என்று. ஆனால் இது இவளுடைய வீண் எண்ணம். ஏனெனில் சில நாட்களுக்குப் பிறகு மாலதி வந்தாள். அவள் நீத்துவிடம் சொல்லத் தொடங்கினாள். மகள், அது உன் நனந்தான் அல்லவா? இவளுக்கு ஒரு உறவு வந்திருக்கிறது. சாஹிப்ஜி, நான் எங்கே சமைக்கிறேனோ இவருக்கு 2 குழந்தைகள். ஆனால் இவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு ஒரு உறவு பாருங்கள் என்று. அதனால் நான் உடனே உன் நனத்துன் பெயரை சொல்லிவிட்டேன். மிகவும் பணக்காரர், சொந்த வியாபாரம், பங்களா இருக்கிறது. 2 குழந்தைகள் இருந்தால் என்ன? மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் உன் நனத்தை. நான் உடனே ஆனந்திதா மகளின் பெயரை சொல்லிவிட்டேன். நல்லது, யார் அந்த 2 குழந்தைகள் படிக்கி வருகிறார்களோ? நீது அண்ணி ஆச்சரியப்பட்டாள். அப்படியென்றால் இவர்களுடைய தந்தையா? குழந்தைகள் மிகவும் அழகாக இருக்கிறார்கள். அப்படியென்றால் அவரே எப்படி இருக்கிறார்? மாலதி சொல்லத் தொடங்கினாள். அட, பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். எங்கேயும் தெரியாது 2 குழந்தைகளின் தந்தை என்று. நம் ஆனந்திதாவுடன் இவருடைய பொருத்தம் மிகவும் நன்றாக இருக்கும். சரி, நான் இவளுடைய அண்ணனிடம் பேசுகிறேன். இல்லையென்றால் இப்போது நீங்களும் மகிழ்ச்சியடைந்திருந்தீர்கள். பிறகு மாலையிலேயே இவர்கள் இந்த அனுபவத்தை ஆனந்திதாவின் முன் வைத்துவிட்டார்கள். ஆனந்திதாவும் மேசையில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அந்த 2 குழந்தைகள் படிக்கி வருகிறார்களே ஆனந்திதாவிடம், அவர்களுடைய அப்பாவின் உறவு வந்திருக்கிறது இவளுக்கு. ஆனந்திதா அடுத்த கவளத்தை சாப்பிட முடியவில்லை. அமைதியாக மேசையை விட்டு அறைக்குள் சென்றாள். இவளுடைய இதயம் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. கண்களுக்கு முன் அந்த மனிதரின் படம் வந்துவிட்டது. அவர் ஆர்வ பார்வையுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தார். அனுமானம் அவளுக்கு முன்பே வந்துவிட்டிருந்தது. அடிக்கடி பூங்காவில் அவர் அவளை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அதிகாரபூர்வமாக உறவு அனுப்பியிருந்தார். தெரியாது அண்ணன் என்ன முடிவு எடுப்பார். ஆனால் அவர் என் ஊனத்தை பற்றி தெரிந்தவர். அவர் இவ்வளவு அழகாக இருக்கிறார். அவருக்கு என்னை விட சிறந்த பெண் கிடைக்கலாம். முழுமையானவள். என்னைப் போல முழுமையில்லாதவள் அல்ல. அவள் சிந்தனையில் மூழ்கினாள். அப்போது அண்ணன் வந்தார். அவர் இவளிடம் கேட்க விரும்பினார். என் பொம்மை, நான் ஒருபோதும் உன் திருமணத்தை ஏற்கனவே திருமணமான மனிதருடன் செய்ய விரும்பவில்லை. ஆனால் இந்த உறவு மிகவும் பொருத்தமானது. பையனுக்கு சொந்த வியாபாரம், வீடு இருக்கிறது. 2 குழந்தைகள் சிறியவர்கள் உன்னிடம் படிக்கி வருகிறார்கள். நீயும் அவர்களை பார்த்திருக்கிறாய். இந்த உறவை பற்றி என்ன சொல்கிறாய்? உன் பதில்? ஆம், நான் இருந்தால் நான் நீதிவிடம் சொல்லிவிடுகிறேன். அவள் நாளை இந்த மனிதரை அழைத்து விடட்டும். நான் இவரை சந்தித்து விடுகிறேன். ஆனந்திதா, என்ன சொல்கிறாய்? அமைதியாக அமர்ந்திருந்தாள். அண்ணா, உங்களுக்கு பொருத்தமாக தோன்றுவதை நீங்கள் செய்யுங்கள். என் பக்கம் எந்த தடையும் இல்லை. அண்ணன் இவளை தன் மார்போடு அணைத்து கொண்டார். நான் விரும்புகிறேன் என் இளவரசி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அத்தையும் மனோகரும் என்ன செய்தாலும் நாங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடம் விட்டுவிட்டோம். உண்மையில் இவளுடைய ஒப்புதலை தெரிந்து கொண்டு அடுத்த நாளே ராஜ்குந்த்ருஹவை அழைத்து சந்திப்புக்காக. ஆனால் ஆனந்திதா இந்த நாளும் பள்ளிக்குச் சென்றிருந்தாள். ஆனந்த் அண்ணன் இவரை சந்தித்து மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தார். இவர் உறவையும் உறுதிப்படுத்திவிட்டார். அவர் நீதுவிடம் சொல்லத் தொடங்கினார். வயதும் பொருத்தமாக இருக்கிறது பையனுக்கு. எங்கேயும் தெரியவில்லை 2 குழந்தைகளின் தந்தை என்று. பிறகு நம் ஆனந்திதாவின் ஊனத்தை பற்றி எல்லாம் தெரிந்தவர். இவர் இந்த விஷயத்தை பற்றியும் பேசவே இல்லை. நான் தொடங்க விரும்பவில்லை என்று மறுத்துவிட்டார். விபத்து யாருக்கும் எப்போதும் நடக்கலாம் என்று. வெறும் தோற்றத்தில் நல்லவர் மட்டுமல்ல, எனக்கு தோன்றுகிறது. அவர் நம் ஆனந்திதாவை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். ஆனந்த் அண்ணன் மகிழ்ச்சியாக இருந்தார். இப்படி விரைவில் ராஜ்குந்த்ராவுடன் இவளுடைய உறவு உறுதியாகிவிட்டது. ஆனந்த் அண்ணன் அத்தையுடன் முழு உறவுகளையும் முடித்துவிட்டிருந்தார். எந்த வரவு போக்கும் எந்த சந்திப்பும் இல்லை. இருப்பினும் மனோகரின் திருமண அட்டையும் வந்திருந்தது. ஆனால் தன் சகோதரியின் இதயத்தை கொன்றவர்களுடன் அவர் எப்படி உறவுகளை இணைத்துக் கொள்வார்? இப்படி நினைத்து இவர் அத்தையுடன் எல்லா உறவுகளையும் முடித்துவிட்டிருந்தார். பிறகு அண்ணி இவளுடைய திருமண தயாரிப்புகளை செய்யத் தொடங்கினாள். இந்த நாளே ஆனந்திதாவை பள்ளிக்கு செல்லும்போது ஆர்வத்துடன் சொல்லத் தொடங்கினாள். இப்போது விட்டுவிடு பள்ளியை. அண்ணா, இப்போது நீ ராஜ்குந்த்ராவுக்கு படிக்க வேண்டும். அவருடைய குழந்தைகளுக்கு.
அவள் அமைதியாக இருந்தாள். அண்ணி 1 மாதம் முடித்துவிட்டு விட்டுவிடுவேன். அவளுக்கு தெரியாது வரப்போகும் வாழ்க்கையில் இவளுடன் என்ன நடக்கும் என்ன நடக்காது. ராஜ்குந்த்ரா எப்படிப்பட்ட மனிதராக இருப்பார். ஆனால் இவள் தன் எல்லா பணங்களையும் விதியிடம் விட்டுவிட்டிருந்தாள். மேலே அமர்ந்திருக்கும் கருணைமிக்க கரீம் இருக்கிறார். நிச்சயமாக அனைவரின் நிலைகளை அறிந்தவர். இவளுடைய திருமணம் மிகுந்த எளிமையுடன் நடந்து கொண்டிருந்தது. ஆனாலும் ஆனந்த் அண்ணன் போதுமான மக்களை அழைத்திருந்தார். மணமகள் சிவப்பு ஆடையில் திருமண மண்டபத்தில் அமர்ந்து மிகவும் அழகாதி தெரிந்தாள். மக்கள் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். மகிழ்ச்சியான மக்களின் எண்ணம் இப்போது ஊனத்திற்கு பிறகு இவளுடைய திருமணமே நடக்காது. இந்த ஊனம் வாழ்நாள் முழுவதும் நோயாக ஆகிவிட்டது. ஆனால் இது வெறும் மக்களின் எண்ணம். சிறிது நேரத்திற்கு பிறகு பராத் வந்தபோது அனைவரும் சில மக்கள் மீது மட்டுமே அனைவரும் மணமகனை பார்த்து பற்களுக்கு கீழ் விரல்களை அழுத்தினார்கள். அற்புதமான ஆளுமை, உயரமான நீண்ட உருவம். நிச்சயமாக ஆனந்திதாவுடன் இவருடைய பொருத்தம் முழுமையாக இருந்தது. எங்கேயும் அவர் தெரியவில்லை 2 குழந்தைகளின் தந்தை என்று. அவர் இவளுக்கு அருகில் வந்து அமர்ந்தார். மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தார். இப்படி தோன்றியது போல் இவருடைய மனம் விரும்பிய பெண் கிடைத்துவிட்டாள். ஒருவேளை யாரும் தன் காதலை பெற்று இப்படித்தான் மகிழ்ச்சியடைவார். தன் தலையை தாழ்த்தி அமர்ந்திருந்த ஆனந்திதாவை பார்த்தார். அவள் இந்த பூங்காவில் தென்பட்ட போது அவளை பெறும் இதயத்தில் தீவிர ஆசை வந்தது. ஆனால் அவருக்கு தெரியாது அதனால் ஆசை விரைவில் நிறைவேறும் என்று. சிறிது நேரத்திற்கு பிறகு ருக்சதி நடந்துவிட்டது. மதுகரும் மான்சியும் இவளுக்கு முன்னும் பின்னும் சுற்றினார்கள். சில சமயம் இவளுடைய லஹங்காவை தூக்குவார்கள். சில சமயம் இவளுடைய வளையல்களை தொடுவார்கள். அவள் இவர்களின் மாசற்ற தன்மையை பார்த்து சிரித்து விடுவாள். சிறிது நேரத்திற்கு பிறகு மாலதி அறைக்குள் வந்தாள். வாருங்கள் குழந்தைகளே, நான் உங்களை தூங்க வைக்கிறேன். அவள் இவர்களை இவர்களின் அறைக்கு அழைத்து சென்றிருந்தாள். பிறகு மதுகர் மற்றும் மான்சி மேகந்தியால் அலங்கரிக்கப்பட்ட கைகளை பிடித்துக்கொண்டு நாங்கள் காலையில் வருவோம் என்று சொல்லத் தொடங்கினர். அப்பா சொல்லியிருக்கிறார் நீங்கள் எங்கள் மாமா ஆகிவிட்டீர்கள் என்று. நாங்கள் உங்களை மாமா என்று அழைப்போமா? டீச்சர் நந்திதா புன்னகைத்து தலையை ஆட்டினார். அவ்விருவரும் சென்றதும் அறையில் அமைதி பரவியது. ஆனால் அவளுடைய இதயத்தின் துடிப்பு தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் உள்ளே வந்தார். வெளியிலிருந்து வந்த தொனியில் சலாம் செய்தார். அவரது குரலில் பெரிய அளவில் நம்பிக்கையும் ஆசையும் இருந்தது. அவளுடைய தலை குனிந்திருந்ததால் உயர்த்த முடியவில்லை. உண்மையில் காதல் கிடைத்தால் மனிதனுக்கு நம்ப முடிவதே கடினம். எனக்கும் நம்பிக்கை வரவில்லை நீங்கள் என் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று. அவர் ஆதிதாவின் 2 கைகளையும் மிகுந்த மென்மையுடன் பிடித்திருந்தார். அவரது நெற்றியில் வியர்வை இருந்தது. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். என் வாழ்க்கையில் வந்த முதல் பெண். அவளை என் இதயத்தில் ஆழமாக குடியேற்ற வேண்டும் என்ற ஆசை கொண்டிருந்தேன். ஆனால் இன்று இவர் என் வாழ்க்கையை அலங்கரித்து விட்டார். அனந்தா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள். முதல் பெண் மதுகர் மற்றும் மான்சியின் தாய் தானே நிச்சயம். பிறகு அவர்கள் என்னை பற்றி ஏன் இப்படிச் சொன்னார்கள்? ஆனால் அவள் மௌனமாக இருந்தாள். புதிய மணப்பெண் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. வெட்கமும் தயக்கமும் அவ்வளவு இருந்தது. தலையை உயர்த்துவதே கடினமாக இருந்தது. ராஜ்குந்த்ரா மிகுந்த அன்போடு அந்த தங்கக் கையணியை அவளுடைய கையில் அணிவித்தார். என்னுடன் வாழ்க்கை பயணத்தை தொடங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? மனதில் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அவர் புன்னகைத்து அவளை பார்த்து கொண்டிருந்தார். ஆம், அப்படி எந்த விஷயமும் இல்லை. ஆனால் என் கடந்த காலம் உங்களுக்கு வெட்கத்திற்கு காரணமாக ஆகாதா? நான் உங்களுடன் எங்காவது வெளியே செல்லும்போது மக்களின் பார்வைகள் பலவற்றை சொல்லும். உங்களுக்கு ஒருபோதும் வெட்கம் தோன்றாதா? ராஜ்குந்த்ரா அவளுடைய வார்த்தைகளை கேட்டு புன்னகைத்தார். இன்று இப்படி சொல்லியிருக்கிறாய், மறுபடியும் சொல்லாதே. இங்கே முழு ஆழத்துடன் உன்னை குடியேற்றியிருக்கிறேன். முதல் முறையாக உன்னை பார்க்கில் பார்த்தபோது உன் சோகமான அப்பாவி முகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஒரு பெண் இவ்வளவு அழகாக இருக்க முடியுமா? இவ்வளவு அழகாக இருக்க முடியுமா? பார்த்தால் கண்கள் நின்றுவிடும். அப்படியிருக்க அவள் இவ்வளவு சோகமாக எப்படி இருக்க முடியும்? ஆனால் பிறகு காரணம் புரிந்தது போல. உன் முகத்தில் ஒளியும் மகிழ்ச்சியும் கொண்டு வர என் இதயம் முடிவு செய்தது. இந்த பெண்ணை என்னுடையதாக்கிக் கொள்ள வேண்டும். முழு ஆசையுடன் அவளுடைய முகத்தின் சோகம் விலகும்படி அவர் மிகவும் இனிமையான முறையில் அவளுடன் பேசிக் கொண்டிருந்தார். அதே நேரம் அனந்தா சிறிது நேரத்திற்கு பிறகு அவருடைய அரவணைப்பில் தன்னைத்தானே கட்டி போட்டிருப்பதாக உணர்ந்தாள். இன்று அவர்களுடைய வாழ்க்கையின் அழகான இரவு. அவளுடைய இதயத்திற்கு மிகுந்த வலி ஏற்பட்டிருந்தது.
இந்த விபத்துக்கு பிறகு அதைவிட அதிக வலி ஏற்பட்டது. மனோகர் மற்றும் பூப்பியால் அவளுடன் உள்ள அனைத்து உறவுகளையும் முடித்துவிட்ட போது பிறகு 3வது முறையாக அவளுக்கு தெரிந்தது அவளுடைய திருமணம் நடந்துவிட்டது என்று. அது அவளுடைய இதயத்தில் அம்புகளை பொழிந்தது. அவள் அமைதியாக கண்ணீர் வடித்தாள். யாரிடமும் எந்த புகாரும் சொல்லவில்லை. ஆனால் கடவுள் எத்தகைய இணையை அவளுடைய விதியில் எழுதி வைத்திருந்தார். அவர் மிகுந்த ஆழத்துடன் அவளை விரும்பினார். இன்றைய இரவிலேயே ராஜ்குந்த்ராவின் காதலை உணர்ந்தாள். அவள் அவருக்கு எவ்வளவு சிறப்பானவள் என்று. அவரது சகவாசத்தில் வாழ்க்கை மிகவும் அழகாகிவிட்டது. திருமணத்திற்கு பிறகு முதல் முறையாக சகோதரன் சகோதரியை சந்திக்க வந்தாள். ராஜ்குந்த்ரா வெள்ளை நிற சூட் அணிந்து மிகவும் அழகாக தெரிந்தார். அவள் மெஹ்ரூன் நிற எம்ப்ராய்டரி சூட் அணிந்து புதிய மணப்பெண்ணாக தெரிந்தாள். கையில் அலங்கரிக்கப்பட்ட மேஹந்தியை அவர் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அவள் அவருடைய பார்வைகளால் பயந்தாள். சகோதரி இன்று அற்புதமான உணவு தயாரித்திருந்தார். 2 குழந்தைகளும் இங்கும் அங்கும் விளையாடிக் கொண்டிருந்தனர். சகோதரிக்கு இப்போது உணரத் தொடங்கியது, இந்த நந்தியின் வாழ்க்கையை முழுவதும் மதிக்காமல் இருந்தது என்று. அவள் போன பிறகு இந்த வீடு காலியாக இருப்பது கடினமாக இருந்தது. குழந்தைகள் இருந்தும் இருவருடைய வாழ்க்கையிலும் இல்லை. அவள் ராஜ்குந்த்ராவுடன் திரும்பிச் செல்லத் தொடங்கியபோது சகோதரி அவளுடைய கைகளை பிடித்து கொண்டார். அடுத்த முறை வரும்போது இவ்வளவு சீக்கிரம் திரும்பிச் செல்ல விடமாட்டேன். நீ இல்லாமல் இந்த வீடு முற்றிலும் காலியாகிவிட்டது. அவள் அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டு ஆச்சரியப்பட்டாள். உண்மையில் யாராவது அருகில் இருக்கும்போது அவரை அவ்வளவு மதிப்பதில்லை. ஆனால் அந்த பொருள் தொலைந்துவிட்டவுடன் தானாகவே அதன் முக்கியத்துவம் உணரத் தொடங்குகிறது. இப்படித்தான் நீது சகோதரியுடன் நடந்தது. சிறிய நஞ்சு அவர்களிடம் எதையும் சொல்லவில்லை. ஆனால் அவளுடைய கண்களில் குத்தியது. திருமணம் ஆன பிறகு அவளுடைய குறையை உணரத் தொடங்கினார். வாழ்க்கை ராஜ்குந்த்ராவுடன் மிகவும் அழகாகிவிட்டது. அலுவலகம் அனுப்பிவிட்டு அவள் மாலதியுடன் வீட்டு வேலைகளை செய்து தன்னுடைய கையாலேயே உணவு தயாரித்தாள். 2 குழந்தைகளுக்கும் அவளுடைய கையால் சமைத்த உணவு பிடித்திருந்தது. அவர்கள் அவளை அம்மா என்றும் அழைத்து முன்பை விட அதிக அன்பு காட்டத் தொடங்கினர். மாலையில் அவள் தானே அவர்களுக்கு படிப்பித்தாள். அவர்களுடைய பள்ளி வேலைகளை பார்த்தாள். தானாகவே அவர்கள் அவளுக்கு நெருக்கமாக வரத் தொடங்கினர். இப்படி தோன்றியது பல ஆண்டுகளாக அவர்களுடைய வீட்டில் இந்த சூழல் இருந்து வருவது போல. ஆனால் ஒரு நாள் அவள் திடுக்கிட்டாள். அலமாரியில் ஆடைகளை வைக்கும்போது பழைய காகிதங்களின் கீழிருந்து ஒரு புகைப்படம் கிடைத்தது. அந்த புகைப்படத்தை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டாள். மணப்பெண்ணாக அழகாக இருந்த பெண் மற்றும் ராஜ்குந்த்ராவை போன்ற அழகான இளைஞன். இன்று வரை ராஜ்குந்த்ரா தன் குடும்பத்தை பற்றி சொன்னது, என் தாய் தந்தை இறந்துவிட்டார்கள், என் மனைவியும் என்பதே. ஆனால் இவர்கள் இருவர் யார்? இது ஒரு மர்மமாக இருந்தது. அவள் அந்த புகைப்படத்தை அப்படியே காகிதங்களில் சுற்றி வைத்துவிட்டாள். அவர்தானே தன் வாயால் ஏதாவது சொல்லும் வரை அவளும் எதையும் கேட்க மாட்டாள். இந்த முடிவை எடுத்து அனந்தா நிம்மதியடைந்தாள். பிறகு அந்த பயணத்திலிருந்து திரும்பும்போது அவர் அழகான சம்பங்கி மலர் மாலையை கொண்டு வந்தார். அதன் வாசனை அவளை மயக்கத்தில் ஆழ்த்தியது. அனந்தாவின் முகம் மகிழ்ச்சியால் மின்னியது. இப்படிப்பட்ட இணை எல்லா பெண்களும் விரும்பும் ராஜ்குந்த்ரா நிரூபித்தது போல. நீ என் வாழ்க்கையை முழுமையாக்கிவிட்டாய். அனந்தா, நீ அப்படிப்பட்ட பெண். என் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளின் வண்ணங்களை தூவினாய். ராஜ்குந்த்ராவின் கண்களில் அவளுக்கான காதல் வெளிப்பட்டது. நான் வாழ்க்கையில் முடிவு செய்திருந்தேன், நான் ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று. ஆனால் உன்னை பார்த்தவுடன் தோன்றியது, நீ என் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை தூவ மட்டுமே வந்திருக்கிறாய் என்று. அதனால்தான் நான் உன்னுடன் திருமணம் செய்ய முடிவு செய்தேன். நீ என் வாழ்க்கையில் வந்த முதல் பெண். அந்த பெண்ணை நான் விரும்பினேன். கடவுள் அப்படியே என் வாழ்க்கையில் சேர்த்து கொடுத்தார். நம்ப முடியவில்லை. ராஜ்குந்த்ராவுக்கு தாங்கவில்லை. எப்போதும் அனந்தாவுக்கு இந்த உணர்வை தர அவள் அவருக்கு எவ்வளவு சிறப்பானவள் என்று. இதை கேட்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். முதல் பெண், ஆனால் மதுகர் மற்றும் மான்சியின் தாய். உங்கள் காதல் இல்லையா? இப்படி தயக்கத்துடன் இன்று முதல் முறையாக அவருடைய முதல் மனைவியை பற்றி குறிப்பிட்டாள். இதை கேட்டு அவர் புன்னகைத்தார். ஒருவேளை இந்த ரகசியத்தை நான் யாருடனும் பகிர்ந்ததில்லை. ஆனால் நீ என் உயிராகிவிட்டாய். நான் விரும்புகிறேன் நீ இந்த ரகசியத்தை அறிய வேண்டும். இன்று வரை யாருக்கும் சொல்லாததை. அவள் குழப்பமான பார்வையுடன் அவரை பார்த்தாள். என்ன ரகசியம்? அவள் ஆச்சரியப்பட்டாள். ஏனெனில் அவளுக்கும் அந்த புகைப்படம் கிடைத்திருந்தது. அலமாரியில் உள்ள காகிதங்களின் கீழிருந்து அந்த புகைப்படத்தை பற்றி அறிய விரும்பினாள். ஆனால் தைரியம் இல்லை. அப்போது அவர் எழுந்து அலமாரியிலிருந்து அதே புகைப்படத்தை தேடினார். அந்த புகைப்படத்தை அவள் முன் கொண்டு வந்தார்.
பிறகு சோகமான பார்வையுடன் அவளை பார்த்துச் சொல்லத் தொடங்கினார். தெரியுமா, இவர்கள் இருவர் யாற்று? என்னைப் போல தோன்றும் இந்த இளைஞன் என் சொந்த சகோதரன். இவள் என் சகோதரி, என் தாயைப் போலவே பிரியமானவள். உனக்கு நம்ப முடியாது. நான் என் சகோதரனை விட 12 வயது இளையவன். அவர் என்னை தன் குழந்தைகளைப் போல வளர்த்து இளைஞனாக்கினார். ஏனெனில் நான் 10, 12 வயதாக இருந்தேன். அம்மா அப்பா இறந்தபோது சகோதரன் அலுவலகத்தில் வேலை செய்தார். நாங்கள் இரு சகோதரர்களும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தோம். அவர் என் தேவைகளை பார்த்து கொண்டார். அவர்கள் இருக்கும்போது எனக்கு தாய் தந்தை தேவையே இல்லை. அவர் தொலைந்து போன தொனியில் தன் வாழ்க்கை கதையை சொல்லிக் கொண்டிருந்தார். நீ இவ்வளவு நேரம் எங்கே இருந்தாய்? ஆப்தாப் அவனை கடுமையாக பார்த்தார். சகோதரனே, நான் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தேன். பார் ராஜ்குந்த்ரா, நான் உன்னை நல்ல பெரிய மனிதனாக வளர பார்க்க விரும்புகிறேன். அம்மா அப்பா போய்விட்டார்கள், ஆனால் நீ என் பொறுப்பு. நான் விரும்புகிறேன் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். இன்று டியூஷனில் இருந்து விடுப்பு எடுத்து நண்பர்களுடன் சென்று விட்டாய். இது நல்ல விஷயம் இல்லை. அப்படி திட்டினார். சாரி சகோதரனே, இனிமேல் உங்களுக்கு சொல்லாமல் எங்கும் போக மாட்டேன். அவன் உடனே தன் சகோதரனை பிடித்து கொண்டான். 3 ஆண்டுகள் கழிந்தன. சகோதரன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். நகீனா சகோதரி மிகவும் அழகாக இருந்தாள். அவள் ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவள். ஆனால் நகீனா சகோதரி இந்த இரு சகோதரர்களுடைய வாழ்க்கையையும் முழுமையாக்கினாள். அவள் ஆப்தாப் சகோதரனை காதலித்தாள். ஆனால் ராஜ்குந்த்ராவை தன் சிறிய குழந்தையைப் போலவே கவனித்து கொண்டாள். மெல்ல மெல்ல அவன் இளைஞனாக வளர்ந்தான். பிறகு மதுகர் அவர்களுடைய மகிழ்ச்சிகளை முழுமையாக்கினான். அவன் சகோதரனின் முதல் குழந்தை, அவர்களுடைய வீட்டின் முதல் குழந்தை. ராஜ்குந்த்ரா அவனை யாருக்கும் தொடவிடாமல் எப்போதும் தூக்கிச் சுற்றினான். பிறகு மதுகருக்கு 2 ஆண்டுகளுக்குப் பிறகு மான்சி அவர்களுடைய மகிழ்ச்சியை அதிகரித்தாள். அவர்களுடைய குடும்பம் முழுமையாகியது. ஆனால் எப்படி இந்த சிரிக்கும் வீட்டிற்கு கண் பட்டது தெரியவில்லை. அந்த நாள் சகோதரன் சகோதரி இருவரும் திருமண விழாவுக்குச் சென்று கொண்டிருந்தனர். சகோதரனின் நண்பரின் திருமணம். ஆனால் இரு குழந்தைகளும் தூங்கிவிட்டிருந்தனர். மதுகர் 3 வயது, மான்சி வெறும் 1.5 வயது. சகோதரன் சகோதரி, நீங்கள் இருவரும் கவலையின்றி செல்லுங்கள். நான் இவர்களை பார்த்துக் கொள்வேன். அவர்கள் எழுந்தாலும் அவர்களை கவனித்துக் கொள்ள நான் இருக்கிறேன். அவர்கள் இருவரும் இருந்தனர். குளிர்காலம். அவர்கள் நள்ளிரவில் இவர்களை தங்களுடன் அழைத்துச் செல்ல விரும்பவில்லை. பிறகு ஆஃப்தாப் பாய் சொல்லத் தொடங்கினார். சிறிது நேரத்தில் நாங்கள் திரும்பி வந்து விடுவோம். செயல்பாட்டை மட்டும் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு விரைவில் சென்று விடுவோம். குழந்தைகளை இங்கேயே விட்டுவிடுவோம். ராஜ்குந்த்ராவிடம் எப்படியும் இவர் படித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இருவரும் சென்றனர். அவர் பின்னால் கவலையின்றி இருந்தார். குழந்தைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். ஆனால் நிறைய நேரம் கடந்துவிட்டது. முழு இரவும் மணிகள் கடந்தன. அவர் கவலையுடன் ஆனார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவரது மொபைலில் அழைப்பு வந்தது. ஆனால் அந்நியர். இங்கே ஒரு விபத்து நடந்துள்ளது. மிகவும் மோசமானது. காரில் இருந்த இருவரும் இறந்துவிட்டனர். இவர்கள் உங்கள் உறவினர்களாக இருந்தால் நீங்கள் இங்கே வந்து சேருங்கள். இதனால் அவர் மீது பேரழிவு இறங்கியது. அவர் திகைத்து போனார். எந்த ஒரு பயங்கரமான கனவு பார்ப்பது போல் இருந்தது. மிகுந்த சிரமத்துடன் அவர் அந்த மருத்துவமனைக்கு வந்தார். தனியாக அவரது தோள்கள் மிகவும் கனமாகியிருந்தன. அடே, ஜனாஜாக்கள் மிகவும் கனமாக இருந்தன. அவற்றை தூக்குவது அவருக்கு கடினமாக இருந்தது. இந்த மாசுமங்களின் முகங்களை பார்த்தார். மதுகர் சற்று பெரியவர். சாச்சு பாபா எங்கே என்று அவர் மீண்டும் மீண்டும் கேட்டார். நான் தான் உங்கள் பாபா. இன்று முதல் என்னை பாபா என்று அழைக்கவும். மான்சியை அவர் தன் மார்போடு அணைத்து கொண்டார். இருவரும் அவரைத்தான் பாபா என்று அழைக்கத் தொடங்கினர். இன்று குந்த்ரா தன் வாழ்க்கையை இந்த குழந்தைகளின் பெயரில் எழுதினார். அவர்களின் சிறிய சிறிய தேவைகளை கவனித்து கொண்டார். அவர்களுக்கு இத்தனை அன்பு, இத்தனை பாசம் கொடுத்தார். மான்சி மற்றும் மதுகருக்கு தாய் தந்தை இல்லை என்ற உணர்வே வரவில்லை. அவர் தன் வாழ்க்கையை குழந்தைகளின் பெயரில் எழுதினார். அவர் நினைத்தார், இனி வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்ய மாட்டேன். ஏதேனும் ஒரு பெண் வந்து உண்மையை அறிந்த பிறகு இந்த குழந்தைகளை இவரிடமிருந்து விலக்கிவிடுவாள். இந்த குழந்தைகளை வளர்த்து இளைஞர்களாக்க அவள் விரும்ப மாட்டாள். எனவே அவர் முடிவு செய்தார், எந்த பெண்ணை திருமணம் செய்தாலும் அவள் அந்த குழந்தைகளை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த பெண்ணை திருமணம் செய்வார். ஆனந்திதா அந்த பெண். ராஜ்குந்த்ராவின் விருப்பங்களின் ஒரே உரிமையாளராக அவள் இருந்தது அவருக்கு அதிர்ஷ்டம். அவர் தன்னை விட அவளை அதிகம் நம்பத் தொடங்கினார். முழு விருப்பத்துடன் ஆனந்திதாவை ஏற்றுக்கொண்டார். பிறகு அந்த உண்மையை சொன்னார். அதை தன்னிடமிருந்தே மறைத்து வைத்திருந்தார்.
நம்பிக்கை வரவில்லை. உறவுகளில் இவ்வளவு உண்மையாகவும் இருக்க முடியுமா? நீங்கள் காட்டிய உண்மை போல. ஆனந்திதா ஆச்சரியத்துடன் பார்த்தாள். நீங்கள் மிகவும் நல்ல மனிதர். உருவத்திலும் முகத்திலும் மட்டுமல்ல, உங்கள் இதயமும் மிகவும் அழகானது. அவள் அவரது மார்போட் சாய்ந்தாள். ராஜ்குந்த்ரா முழு உணர்வுடன் அவளை தன் கைகளில் அணைத்து கொண்டார். நீ என்னை என் குழந்தைகளுடன் ஏற்றுக்கொண்டாய். உனக்கு என் மீது கடமை உண்டு. ஆனந்திதா விருப்பத்துடன் அவரை பார்த்தாள். அவள் சோகத்துடன் சிரித்தாள். நீங்களும் முழுமையானவராக இருந்தும் உங்களுக்கு ஒரு முழுமையற்ற பெண்ணை தேர்ந்தெடுத்தீர்கள். அவளுக்குள் பெரிய குறை உள்ளது. அவள் ஒரு உடல் குறையால் பாதிக்கப்பட்டவள். அவள் கவலையுடன் இருந்தாள். ராஜ்குந்த்ரா அவளை உற்று பார்த்தார். நான் சொல்லியிருந்தேன் அல்லவா, இந்த விஷயத்தை பற்றி நீ ஒருபோதும் பேசக்கூடாது. நீ எனக்கு முழுமையானவள். கடவுள் உன்னை இவ்வளவு அழகாக படைத்துள்ளார். உன்னை பார்த்தால் எனக்கு ஆனந்தம் வருகிறது. வாழ்க்கை அழகாக ஆகியிருந்தது. ஆனால் திடீரென அதில் சிறிது அசைவு ஏற்பட்டது. அன்று அவள் குழந்தைகளை அழைத்து கொண்டு பாபி சந்திக்க வந்தாள். இப்போது பாபி முன்பு போல் அல்லாமல் அவள் வரும்போது மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். வீட்டின் தனிமையால் அவள் பயப்படத் தொடங்கியிருந்தாள். பேச்சுக்களிலேயே பாபியிடம் சொன்னாள். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆனந்திதா? மனோகர் தன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டார். அவள் திகைத்தாள். ஆனால் தொண்டை வரை கசப்பாக இருந்தது. பாபி, தயவு செய்து இந்த மோசமான மனிதனின் பெயரை என் முன் சொல்லாதீர்கள். நான் நினைக்கிறேன் கடவுளின் ஒவ்வொரு செயலிலும் நன்மை உள்ளது. மனோகர் என்னை விட்டு விடாமல் இருந்திருந்தால் எனக்கு ராஜ்குந்த்ரா போன்ற நல்ல மனிதர் எப்படி கிடைத்திருப்பார்? என் ஒவ்வொரு குறையையும், என் ஒவ்வொரு உடல் குறையையும் ஏற்றுக்கொண்டவர். ஒருபோதும் அந்த உணர்வை கொடுக்கவில்லை. பாபி சொன்னால், சரியாக சொல்கிறாய். கேள்விப்பட்டேன். அவரது மனைவி மிகவும் வாயாடி கூர்மையான பெண். இருவரும் உன் புப்பி மற்றும் மனோகருக்கு மிகுந்த தொல்லை கொடுத்தனர். பெருமையின் முடிவு இதுதான். பாபி அவளை மேலும் எச்சரித்தபோது அவள் அமைதியாக இருந்தாள். இப்போது அவள் இதயத்தில் மனோகருக்கு எதுவும் இல்லை. வெறுப்பும் இல்லை, அன்பும் இல்லை. அவரை பற்றி யோசிக்கவும் விரும்பவில்லை. கடவுள் அவளுக்கு ராஜ்குந்த்ரா போன்ற நல்ல மற்றும் நேர்மையான துணையை தந்திருந்தார். ஆனால் அன்று அவள் இரு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு மாலில் சென்று கொண்டிருந்தாள். அவள் முதலில் சிறிது ஷாப்பிங் செய்ய, பிறகு ஐஸ்கிரீம் போன்றவை சாப்பிட எண்ணினாள். இரு குழந்தைகளும் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். ராஜ்குந்த்ராவுக்கு அலுவலகத்தில் வேலை இருந்ததால் அவர் அவர்களுடன் இல்லை. அவள் குழந்தைகளுக்கு ஆடைகள் தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தபோது திடீரென பின்னால் இருந்து ஒரு குரல் வந்தது. ஹலோ நந்திதா, நீ எப்படி இருக்கிறாய்? எத்தனை நாட்களுக்கு பிறகு இன்று உன்னை பார்த்தேன். அந்த குரலில் அவள் உடனே திரும்பி பார்த்து திகைத்து போனாள். மனோகர் அவள் பின்னால் நின்றிருந்தார். அவருடன் விபத்து நடந்ததிலிருந்து சில நாட்கள் மட்டும் அவர் அவளிடம் வந்தார். பிறகு முற்றிலும் வருவதை நிறுத்திவிட்டார். பிறகு ஒரு நாள் உறவை முறித்துக் கொண்டார். நிறைய மாதங்கள் கடந்தன. இன்று அவர் அவள் முன் வந்தார். ஆனால் ஆனந்திதா பார்வையை திருப்பிக் கொண்டாள். நான் நன்றாக இருக்கிறேன். புப்பி எப்படி இருக்கிறார்கள்? மெல்லிய குரலில் அவள் திரும்பினாள். நீங்கள் போங்கள் என்று சொல்வது போல். ஆனால் அவர் பிடிவாதமாக நின்றார். கேள்விப்பட்டேன், நீயும் திருமணம் செய்து கொண்டாயா? இந்த 2 குழந்தைகள் உனக்கு பரிசாக கிடைத்திருக்கின்றன. அவர் கிண்டலாக சொன்னார். ஆனந்திதாவுக்கு அவரது பேச்சை கேட்டு கடுமையான கோபம் வந்தது. அப்போது அவள் பதிலளித்தாள். நானும் கேள்விப்பட்டேன். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் பிரிவு ஏற்பட்டுவிட்டது. உங்கள் திருமண வாழ்க்கை பயணம் இவ்வளவு சுருக்கமாகவே முடிந்தது. இதை கேட்டு அவர் உடனே சொன்னார். என்னை மன்னித்துவிடு ஆனந்திதா. கடவுளுக்காக இதில் என் குற்றம் இல்லை. அம்மா என்னை வலுக்கட்டாயமாக இந்த உறவை முறிக்கச் செய்தார். நான் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள விரும்பினேன். உன் உடல் குறை என் பார்வையில் எந்த முக்கியத்துவமும் இல்லை. ஆனால் அம்மாவும் குடும்பத்தினரும் இதை கௌரவ பிரச்சினையாக்கினர். அவர் அவளிடம் மன்றாடத் தொடங்கினார். நீ அவ்வளவு கோழையாக இல்லை மனோகர். பெரிய பெரிய அன்பு வாக்குறுதிகள் கொடுத்தாய் என்னிடம். ஆனால் பாதி வழியில் என்னை விட்டு ஓடிவிட்டாய். ஆனால் இன்று கடவுள் எனக்கு ஒரு அத்தகைய துணையை தந்திருக்கிறார். அவர் என்னை கவனித்துக் கொள்கிறார், அன்பு செய்கிறார், என் உணர்வுகளை அறிவார். எனக்குள் ஒரு உடல் குறை உள்ளது என்று ஒருபோதும் உணரவில்லை. அவர் என்னை எல்லா இடங்களிலும் பெருமையுடன் அழைத்துச் செல்கிறார். மனோகர் இதை கேட்டு உள்ளுக்குள் கடுமையான பொறாமை கொண்டார். அப்போது பேச்சை தொடர்ந்து சொன்னார். அவர் உன்னை கவனித்துக் கொள்வார் ஆனந்திதா.
தெளிவாக, நீ அவரது அவ்வளவு பெரிய குழந்தைகளை வளர்க்கிறாய், அவர்களின் வளர்ப்பை செய்கிறாய். பார், இப்போதும் அவர்கள் உன்னுடன் இருக்கிறார்கள். உன் வயது என்ன? வெறும் 24. இவ்வளவு சிறிய வயதில் இவ்வளவு பெரிய குழந்தைகளின் தாயாக ஆகிவிட்டாய். அவள் இதயத்தில் விஷம் ஊற்றினார். ஆனந்திதா சிரித்தாள். ஏனெனில் அவளுக்கு உண்மை தெரியும். உலகத்திற்கு தெரியாது. நீ என் கணவனை பார்த்திருக்க மாட்டாய் மனோகர். நீ அவர்களை பார்த்தால் எனக்கும் அவர்களுக்கும் இடையிலான உறவை கடவுள் மிகவும் முன்பே எழுதிவிட்டார் என்று நம்பிக்கை வரும். என் கணவர் சொல்கிறார், என் அழகான உடலால் அல்ல, என் இதயத்தாலும் என் உடல் குறையாலும் அன்பு கொண்டார். அதனால்தான் என்னை ஏற்றுக்கொண்டார். இப்படி முகத்தை நொறுக்கும் பதில் கொடுத்து அவள் குழந்தைகளை அழைத்து மேலே சென்றாள். ஏனோ மனோகரை சந்தித்த பிறகு அவள் இதயம் கனமாக இருந்தது. அவள் ஒருபோதும் இந்த மோசமான மனிதனை சந்திக்க விரும்பவில்லை. பாதி வழியில் விட்டுவிட்டவனை. மாலையில் மதுகரும் மான்சியும் ராஜ் குந்த்ராவுக்கு தங்கள் ஷாப்பிங் அனைத்தையும் காட்டினர். ஆனால் அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அறைக்குள் வந்தவுடன் அவர் சொன்னார், என்ன ஆயிற்று யாரே, இன்று நம் உயிருக்கு இவ்வளவு அமைதி ஏன்? கண்களில் விருப்பம் இருந்தது. ஆனந்தித்தா முழு இதயத்துடன் சிரித்தாள். அப்படி எதுவும் இல்லை. உங்கள் சகவாசத்தில் நான் ஏன் சோகமாக இருப்பேன்? நீங்கள் இவ்வளவு தாமதமாக ஏன் வந்தீர்கள்? நீங்கள் அறிய மாட்டீர்கள். 4 மணி ஆனவுடன் என் பார்வைகள் கடிகாரத்தில் ஓடுகின்றன. ஒவ்வொரு கணமும் கடப்பது கடினமாகிறது. அவள் அவரிடம் குறை சொன்னாள். ராஜ் குந்த்ரா அலுவலகத்தின் சில விஷயங்களை பேசத் தொடங்கினார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் மீது படர்ந்திருந்த சோகம் விலகியது. அப்படியே இருந்தது. ஒரு கணத்தில் அவள் கனமான இதயம் மீண்டும் நிறைந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் மயங்கினர். உலகத்தை மறந்தது போல். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைவரும் லவுஞ்சில் அமர்ந்திருந்தனர். மான்சி சொன்னாள், பாபா, எனக்கு ஒரு சிறிய சகோதரி வேண்டும். என் நண்பி ஜோயாவுக்கு சிறிய சகோதரி இருக்கிறாள். மிகவும் அழகானவள், முழுக்க முழுக்க உருண்டை. எனக்கும் அப்படிப்பட்ட சிறிய சகோதரி வேண்டும். ஆனந்திதா இதை திடீரென கேட்டு திகைத்து போனாள். அவள் முகம் சிவந்தது. ஆனால் ராஜ் குந்த்ரா சிரித்தார். உண்மையில் இது எனக்கும் உணர்கிறது. இந்த வீட்டில் ஒரு சிறிய குழந்தை இருக்க வேண்டும். நீங்கள் இருவரும் இப்போது பெரியவர்களாகிவிட்டீர்கள். என்ன நினைக்கிறாய்? நாங்கள் உங்கள் சிறிய சகோதர சகோதரியை அழைத்து வந்தோம். மதோகர் மகிழ்ச்சியடைந்தான். இப்படி நடந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அப்பா. நாங்கள் 3 சகோதர சகோதரிகளாக ஆகிவிடுவோம். அந்த மூவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டே திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். அதே சமயம் ஆனந்திதா சிவந்த குரலில் அறையில் வந்தவுடனேயே தொடங்கிவிட்டாள். உங்களுக்கு எந்த உணர்வும் இல்லையா? குழந்தைகளுக்கு முன்னால் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? இன்றைய குழந்தைகள் மிகவும் கூர்மையானவர்கள். எல்லாம் தெரியும். அவள் சிவந்து கொண்டிருந்தாள். ராஜ் குந்த்ரா அவளுடைய வெக்கத்தையும் மானத்தையும் பார்த்து புன்னகைத்தான். அப்படியென்றால் ஏன் அப்படி நடக்காது? அல்லாஹ் விரும்பினால் விரைவில் அப்படி நடக்கும். எனக்கு கடவுளிடம் முழு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் விரும்பவில்லையா நமது பிள்ளை இந்த உலகில் வரவேண்டும் என்று? பிறகு நமது குடும்பம் முழுமையடையும். நான் இந்த நாளை மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கிறேன். விரும்பினால் ஆனந்திதாவும் விரும்பினாள். தாயாகும் உணர்வு எப்படி இருக்கும்? திருமணத்திற்குப் பிறகு இதை உணர விரும்பினாள். பிறகு கடவுள் விரைவிலேயே நற்செய்தியை சொன்னாள். இந்த நாள் அவள் தனியாகவே மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்ய வந்தாள். மருத்துவர் அவளுக்கு நற்செய்தியை சொன்னார். வாழ்த்துக்கள், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள். உங்கள் கர்ப்பத்திற்கு 2 மாதங்கள் ஆகிவிட்டன. இதை கேட்டு மகிழ்ச்சியால் எவ்வளவு நேரம் அவள் மயக்கத்தில் அமர்ந்திருந்தாள். பிறகு மருத்துவரிடம் மருந்துகளின் பட்டியலை வாங்கிக் கொண்டு வெளியே வந்தாள். ஆனால் திடீரென்று கண் முன்னால் வரும் அத்தை மீது விழுந்தது. அவளுடன் மனோகரும் இருந்தான். அவள் இந்த மக்களை எதிர்கொள்ள விரும்பவில்லை. ஒருவேளை அவளும் இந்த மருத்துவமனையில் தனது பரிசோதனைக்காக வந்திருக்கலாம். அத்தை அவளை உடனே அணைத்து கொண்டாள். எப்படி இருக்கிறாய் என் உயிரே? உன் அத்தையை மன்னித்துவிடு. இந்த பையன் தன் முதலாளியின் மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தான். அந்த பணக்கார பெண் 4 நாட்களிலேயே நட்சத்திரங்களை காட்டிவிட்டு சென்றுவிட்டாள். ஆனந்திதா மௌனமாக இருந்தாள். மகன் தாயை குற்றம் சாட்டினான். தாய் மகனை குற்றம் சாட்டினாள். ஆனால் ஆனந்திதா யார் உண்மை யார் இல்லை என்பதை அறியவும் விரும்பவில்லை. கடவுள் இப்படி மகிழ்ச்சிகளால் நம்மை நிரப்பிவிட்டார். நடப்பது நடந்துவிட்டது. அத்தை, தயவு செய்து இந்த விஷயத்தை மறந்துவிடுங்கள். நானும் என் வாழ்க்கையில் வரும் புதிய உறவுகளை ஏற்றுக்கொண்டு விட்டேன். மேலும் என் கணவருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அத்தை அவளுடைய தலையில் கை வைத்து தடவிவிட்டு பிறகு மருத்துவரின் அறைக்குள் சென்றாள்.
ஆனால் மனோகர் அவளுடைய முன்னால் இருந்து நகரவில்லை. அவள் முன்னே செல்ல விரும்பினாள். ஓட்டுநருடன் வந்திருந்தாள். அவளுக்குச் செல்லவும் அவசரமாக இருந்தது. குழந்தைகள் பள்ளியிலிருந்து வரும் நேரம் ஆகிக் கொண்டிருந்தது. பிறகு மனோகர் அவளிடம் சொல்லத் தொடங்கினான். நான் இன்றும் உன்னை ஏற்றுக்கொள்ளத் தயாராக இருக்கிறேன். நாம் இருவரும் அன்பின் வாக்குறுதிகளை செய்திருந்தோம். இன்று வாழவும் இறக்கவும் சத்தியம் செய்திருந்தோம். என்ன செய்வேன்? நீ குழந்தைகளை வளர்ப்பதில் உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய். நீ மறந்துவிட்டாய் நீ என் அன்பாக இருந்தாய் என்பதை. மனோகரின் வார்த்தைகளால் அவள் ஆச்சரியப்பட்டாள். மனம் அவனுக்கு ஒரு பலமான அடியை கொடுக்க விரும்பியது. அவன் நினைத்தானா அவள் இவ்வளவு தாழ்ந்த பெண் அவனுடைய வார்த்தைகளின் வலையில் சிக்கி தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வாள். இவ்வளவு அன்பு செலுத்தும் தன் கணவனை விட்டுவிடுவாள். ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம் அவள் திருமணமான 2 குழந்தைகளின் தாய். அவனுடன் ஆனந்திதா மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் உண்மை அவளுக்கு தெரியும். உலகத்தினருக்கு தெரியாது. அதனால் அவளுக்கு இதனால் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே ஆனந்திதா கூர்மையான பார்வையுடன் மனோகரின் முகத்தை பார்த்தாள். நான் என் கணவனை மிகவும் அன்பு செய்கிறேன். மனோகர், உன் மனதில் எனக்கு வெறுப்பும் இல்லை அன்பும் இல்லை. உன்னை பற்றி யோசிப்பது அவசியமான விஷயம் அல்ல. உன்னை என் மனதில் கற்பனை செய்வதையும் பாவமாக நினைக்கிறேன். இனிமேல் என் முன்னால் வராதே. இந்த மோசமான பேச்சுக்கு பிறகு நான் உன்னுடன் ஒருபோதும் பேசவும் விரும்ப மாட்டேன். மேலும் 2வது விஷயம், என் வாழ்க்கை முழுமையடையப் போகிறது. ஏனெனில் கடவுள் எனக்கு பிள்ளை போன்ற கருணையால் அருள் செய்கிறார். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். ராஜ்குந்த்ராவுடன் என் வாழ்க்கை பயணம் இன்னும் அழகாக இருக்கப் போகிறது. முழு நம்பிக்கையுடன் சொல்லி காலில் லேசான நொண்டலுடன் அவளுடைய முன்னால் இருந்து கடந்து சென்றாள். முழு நம்பிக்கையுடன் மனோகர் அவளுடைய பின்னை பார்த்து கொண்டே இருந்தான். அவள் வீட்டுக்கு வந்தபோது 2 குழந்தைகளும் பள்ளியிலிருந்து வந்துவிட்டிருந்தார்கள். இருவரும் வந்து அவளை பிடித்து கொண்டார்கள். எங்கே போயிருந்தாய் அம்மா? அவர்கள் கவலையாக இருந்தார்கள். அவள் இருவரையும் அணைத்து கொண்டாள். எங்கும் இல்லை, நான் மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். ஏன்? என்ன ஆயிற்று? உன் உடல்நிலை சரியாயிருக்கிறாயா? உனக்கு காய்ச்சல் இல்லையா? மாசி பதற்றத்துடன் அவளுடைய முகத்தை தொட்டாள். அட, இந்த இருவரின் அன்பை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. இல்லை என் உயிரே, நான் முற்றிலும் நன்றாக இருக்கிறேன். கடவுள் உங்கள் 2 அப்பாவிக் குழந்தைகளின் ஜெபங்களை கேட்டுவிட்டார். ஏனெனில் விரைவில் உங்கள் வீட்டில் ஒரு சிறிய தேவதை வரப்போகிறது. நீங்கள் ஜெபித்தீர்கள் இல்லையா? இது வருவதற்காக கடவுள் அப்பாவிக் குழந்தைகளின் ஜெபங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டார். நீங்கள் உண்மை சொல்கிறீர்களா? இருவரும் மகிழ்ச்சியடைந்தார்கள். எப்போது வரும் நமது சிறிய சகோதரன் அல்லது சகோதரி? எங்களுக்கு இதற்காக மிகுந்த காத்திருப்பு இருக்கிறது. இருவரும் மகிழ்ச்சியாக பேசத் தொடங்கினார்கள். ஆனந்திதா புன்னகைத்தாள். பிறகு மாலையில் ராஜ்குந்த்ரா லேப்டாப்பில் பிஸியாக இருந்தான். ஆனந்திதா அந்த அறிக்கையை அவனுடைய முன்னால் வைத்தாள். இது என்ன? அவன் அறிக்கையை பார்த்தவுடனேயே ஆச்சரியப்பட்டான். நல்லது, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க விரும்பினாயா? முன்பு ஏன் சொல்லவில்லை? ராஜ்குந்த்ரா அவளை தன் பக்கத்தில் இழுத்து கொண்டான். பிறகு அன்புடன் அவளுடைய நெற்றியை முத்தமிட்டான். எனக்கு சந்தேகம் இருந்தது. முதலில் உறுதிப்படுத்த விரும்பினேன். இதற்காக அவள் புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். நம்பிக்கை வரவில்லை. கடவுள் இவ்வளவு விரைவில் நமது மடியை நிரப்பிவிட்டார். இப்போது நமது குடும்பம் முழுமையடையும். கடவுள் நமக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தையை அருளட்டும். அவன் ஜெபம் செய்தான். ஆனந்திதா உடனே ஆமீன் என்றாள். இவர்களுடைய வீட்டில் மகிழ்ச்சிகளின் ஆரவாரம் இருந்தது. வீட்டை அழிக்க நினைத்த நபர் முகத்தில் அடி வாங்கினான். ராஜ்குந்த்ரா போன்ற அழகான அன்பு செலுத்தும் துணை ஆனந்திதாவின் வாழ்க்கையில் இருந்தான். மனோகர் போன்ற மோசமான மற்றும் கடினமான நேரத்தில் விட்டுவிடும் மனிதனுக்கு என்ன தேவை இருக்க முடியும்? ராஜ்குந்த்ராவிடம் அவள் தங்கள் வரவிருக்கும் குழந்தையை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். அதே சமயம் அவன் அவளிடம் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளச் சொல்லிக் கொண்டிருந்தான். தொலைவான வானத்தில் பிரகாசிக்கும் சந்திரன் இந்த 2 அன்பு செலுத்தும் ஜோடியை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தான்.